ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுஷ் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சக்யூலண்ட் வெரைட்டியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட பேர் ஐஸ் பிளான்ட்டுங்க. இது சவுத் ஆஃப்ரிக்கா தாங்க இதோட நேட்டிவ். இது டெலோஸ்பர்மா கூப்பரின்றாங்க. இதுக்கு எதுக்கு ஐஸ் பிளான்ட்டுன்னு பேர் வந்துச்சுன்னா, இதோட லீவ்ஸ் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் டிஷ்யூஸ் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்குங்க. அது மேலே லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இது நல்லா அப்படியே ஐஸ் மாதிரி தெரியுங்க. இது வெளிச்சம் படும்போது அது ஐஸ் மாதிரி தெரியும். அதனால தான் இதுக்கு ஐஸ் பிளான்ட்டுன்னு பேர். இதில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. பூவும் இதில் நிறைய கலர்ஸில் இருக்குது. இப்போ என்கிட்ட பிங்க்கு கலர் இருக்குது, அதே மாதிரி எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, அம்மா பர்பிள்லேயும் இருக்குங்க. இது சக்யூலண்ட் வெரைட்டின்றதுனால இது நம்ம எப்படி சக்யூலண்ட்டை கேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி தாங்க கேர் பண்ணணும். இது ட்ராட் டாலரண்ட்டுங்க. ஆனால் அதுக்குன்னு நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றாத விடக்கூடாது. கொஞ்ச நாள் தாங்கும். அப்புறமா நம்ம இதுக்கு சம்மர் சீசனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க. இது இந்த பிளான்ட் ஹேங்கிங் பேஸ்கெட்லேயும் வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கீழே வச்சோம்னா அது அப்படியே படர்ந்து போயிடுங்க. அது நல்லா அப்படியே இதாகும், ஸ்ப்ரெட் ஆகி போகும். இப்போ இதுக்கு நான் பாட்டிங் மிக்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் கொஞ்சமாக சாண்ட் எடுத்துருக்கிறேன், அப்புறமா கார்டன் சாயில், கோகோ பீட், அப்புறமா நான் கொஞ்சம் ரைஸ் அஸ்கம் போட்டிருக்குறேங்க. அப்புறமா கொஞ்சம் நான் கொஞ்சம் அதாவது மென்யூர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. இதெல்லாம் கலந்து தான் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணாலையும் அது தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி தேங்குச்சுன்னா அது பிளான்ட் அழுவிடும். அதனால் தண்ணி ஊற்றினோடனே அதில் தங்காத மாதிரி பார்த்துக்கோங்க, வெளியே வந்துடணுங்க. அதனால் இந்த பாட்லேயும் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணி ஊற்றினோடனே அது வெளியே வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம பாட்டிங் மிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு லைட்டு எப்படின்னு பார்க்கலாங்க. இது டெய்லி இதுக்கு ஒரு 6 hours ஆஃப் டைரக்ட் சன்லைட் இது மேலே விடணுங்க. அப்போ தான் இந்த செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைன்னா இதில் பூவும் பூக்காது. அப்புறமா இதில் இந்த மாதிரி ஷைனிங் வராதுங்க. அதனால் நீங்கள் இந்த செடி டைரக்ட் சன்லைட் படுற இடமா பார்த்து நீங்கள் வைங்க. இப்போ நான் இது டைரக்ட் சன்லைட்டில் தான் வச்சுருக்குறேங்க. நீங்கள் இது டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலைன்னா என்ன ஆகும்னா அது லெக்கி ஆகிடுங்க. அதாவது நல்லா நீட்டாக வளருங்க. ஆனால் இலைங்க இந்த மாதிரி கிட்ட பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்காது. அங்கே ஒரு இலை இங்கே ஒரு இலைய மாதிரி இருக்கும். நடுவில் குச்சி மாதிரி ஆகிடுங்க. அதனால் இதுக்கு நம்ம தண்ணியும் நல்லா ஊற்றணும், அட் த சேம் டைம் நல்லா சன்லைட்லேயும் வைக்கணுங்க. எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சன்லைட்டில் வைக்கும் போது தான் நல்லா வளருங்க. இதுக்கு தண்ணின்னு இப்போ பார்க்கலாங்க. இதுக்கு தண்ணி நான் அதாவது கொஞ்ச நாள் ட்ராட் டாலரண்ட் தாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா இதுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு விட்டுடுங்க. அப்படியே ஒரு 10 days அப்படி விட்டுடுங்க. மறுபடியும் இதுக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்போ இந்த செடி நல்லா வளரும். இதுக்கு ரொம்ப ஃபர்டிலைசர் எல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நம்மளுக்கு எந்த ஃபர்டிலைசர் கொடுத்தாலையும் லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுங்க. அதாவது கொஞ்சம் டைல்யூட் பண்ணியே கொடுங்க. இப்போ நம்ம அதாவது ஒரு கிளாஸ் நம்ம கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஃபர்டிலைசர் எடுத்தோம்னா 10 கிளாஸ் தண்ணி அதில் கலந்து நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு இதில் கொடுக்கணுங்க. இந்த பூ நல்லா அப்பப்போ பூத்துட்டே இருக்கணும்னா உங்களுக்கு இந்த பூ பூத்து முடித்தோடனே அந்த இடத்த கிள்ளி விட்டுடுங்க. அப்போ உங்களுக்கு எல்லா செடியிலையும் மாதிரி தான் நல்லா மறுபடியும் இன்னும் இலைங்க அது வருஷம் ஃபுல்லாக இதில் பூ பூத்துட்டே தாங்க இருக்கும். இது நீங்கள் நல்லா கேர் எடுக்க இதில் பூ நல்லா பூத்துட்டே தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் பூ பூத்து முடித்தோடனே அந்த இடத்த கிள்ளி விட்டுட்டிங்கன்னா இந்த செடி வருஷம் ஃபுல்லாக பூ பூத்துட்டே தாங்க இருக்கும். இதை நம்ம ஈஸியாக ப்ராப்பகேட் பண்ணலாங்க. இது நம்ம ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலியமாகவும் ப்ராப்பகேட் பண்ணலாம். அப்புறமா இது இந்த செடி நல்லா அப்படியே படர்ந்து வந்துச்சுன்னா அதோட ஸ்டெம் அப்படியே நம்ம மண்ணில் அப்படியே கீழே விழுந்துச்சுன்னா அதுலேருந்து ரூட் ஃபார்ம் ஆகி அப்படியே பக்கத்தில் இன்னும் செடிங்க அப்படியே நல்லா முளைச்சி வரோங்க. நீங்கள் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வைக்கணுன்னா இது நல்லா ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வைக்கும்போது நல்லா ஹேங் ஆகுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கார்டனில் கீழே வச்சிங்கன்னா நீங்கள் பார்டர் மாதிரி இதை வச்சு பூங்க இதுக்கு வருஷம் ஃபுல்லாக பூத்து அழகாக இருக்கணும்னா நீங்கள் கீழே வச்சு விட்டுடுங்க. வச்சு விடும்போது என்ன ஆகுதுன்னா அது நம்ம நல்லா அது ஹேங் ஆகுது இல்லைங்களா, அப்போ கீழே மண்ணில் பட்டு அதுலேருந்து வேர் முளைச்சி அது மறுபடியும் செடிங்க அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. அதனால் நீங்கள் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வைக்கலாம், இந்த மாதிரி இதுலேயும் வைக்கலாங்க. இந்த செடி ஒரு ஷ்ரப்பு மாதிரி தாங்க இருக்கும். இது அவ்வளோ பெருசாலாம் வளராது. நம்ம அப்பப்போ இதை கட் பண்ணி விட்டுனே இருந்தோம்னா அது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா புஷ்ஷியாக இருக்குங்க.
இல்லைன்னா அப்படியே வளர்ந்துட்டே போகும். ஏதோ ஒன்று நம்ம செடிங்க அது கட் பண்ணி விடும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த கட்டிங்ஸை எடுத்து கூட நீங்கள் வேறு இடத்துல வச்சிங்கன்னா அது வந்து நல்லா இருக்குங்க. பாருங்க, இப்போ நான் என்னோடய பாட்டிங் மிக்ஸ் வந்து இந்த மாதிரி தாங்க நான் வந்து இதில் ரைஸ் ஹஸ்கெல்லாம் போட்டு தான் கலந்த பாட்டிங் மிக்ஸ் தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். எந்த பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணாலையும் நீங்கள் அதில் தண்ணி ஊற்றினோடனே அது வெளியே வர மாதிரி தாங்க பார்க்கணும். இந்த மாதிரி தான் அது கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும். அதோட பாட்டிங் மிக்ஸ் வந்து இதில் வந்து பெஸ்ட்டு அந்த மாதிரி அதாவது பூச்சி தொல்லை எதுவும் இருக்காதுங்க. நீங்கள் அப்பப்போ நீங்கள் இதை 15 நாளைக்கு ஒரு வாட்டி இது மேலே எதுனா ஒரு இது வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே மாதிரி எதுனா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாவே போதுங்க. இதில் பூச்சி வராது. இது நல்லா கேர் எடுத்து தண்ணி எல்லாம் இந்த செடிக்கு வந்து நல்லா நம்ம அப்பப்போ டைம் சரியாக ஊற்றிட்டு வந்தோம்னா இந்த செடியை வந்து நம்ம ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாங்க. இந்த பூ வந்து இதே மாதிரி தாங்க வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கேர் எடுக்கும்போது உங்கள் கார்டனில் வந்து ரொம்ப அழகாக இது டெய்லி பூத்துட்டே தாங்க இருக்கும். நீங்கள் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வைக்கும் போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் இது வந்து கிரவுண்ட் கவராகவும் யூஸ் பண்ணலாங்க உங்கள் கார்டனில். இது அப்படியே பார்டராகவும் இந்த செடியை வந்து நீங்கள் கார்டனில் யூஸ் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.